ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமரகுரு. லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நமது இலக்குகளையும் நமது லட்சியங்களையும் நமது விருப்பங்களையும் எப்படி எளிதில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதை எளிதாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறுவதே இந்த சேனலின் நோக்கம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தொலைதூரத்தில் இருந்தாலும் மின்னல் வேகத்தில் அவர்களே உங்களை தொடர்பு கொள்வார். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி இந்த டெக்னிக்கை நம்ம பண்ண போகிறோம். இந்த டெக்னிக்கை பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் போடுற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால், பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள், பெற்றவர்கள் பிள்ளைக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, நல்ல நண்பர்களுக்காக அப்படின்னு இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். ஆனால் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தினால் அது பலன் அளிக்காது. உங்கள் பேரை சொன்னால் அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த மெத்தட் வேலை செய்யும். இதில் எந்தவித மந்திரமோ பூஜைகளோ இல்லை அப்படிங்கிறதுனால இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை செய்ய எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. பெண்கள் தீட்டு நேரத்தில் கூட பயன்படுத்தலாம். அந்த தீட்டுன்னு இருந்தால் எந்த தீட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அசைவம் சாப்பிட்டுட்டு கூட இந்த மெத்தடை செய்யலாம். சரி, வாங்க அந்த சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருந்து பண்ணலாம், பூஜை அறையில் பண்ணலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடம், கோயில் அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மெத்தடை வெறும் 3 நாளைக்கு மட்டும்தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். நிறைய பேருக்கு ஒரே நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைக்காதவங்க 3 நாள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது நிச்சயம் 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது உண்மை. இப்போ பார்க்க போகிற ஏஞ்சல் நம்பர் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயருடன் சேர்த்து எழுத போகிறோம். ஏஞ்சல் நம்பரின் ஆற்றலை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்துவமான ஆற்றலும் சக்தியும் இருக்குது. ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கூட 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களை குறிக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லை, நிறைய உலக நாடுகளில் மக்களுக்கு நம்பர் மீது அதிக நம்பிக்கை உண்டு. உலகில் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா எண்கள் மீது அதிக நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின் நம்பரை அவர் தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறாரு. மேலும் அவருடைய குறிப்புகளில் இந்த 369 ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ நாம் இவ்வளோ தூரம் பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா, எண்களுக்கு அதீத சக்தி உண்டு. அதுதான் காரணம். ஏஞ்சல்ஸ் நம்பரை பார்த்தோம்னா சில சக்தி வாய்ந்த எண்களின் கூட்டமைப்பு. இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் 2 டிஜிட்டில் இருந்து 20 டிஜிட் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பரின் சீரியஸ் இருக்கும். வாழ்க்கையில் எல்லா வித தேவைகளுக்கும் தனித்தனி ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்போ நாம் பார்க்க போகிற ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் விரும்பிய நபர் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களை உடனடியாக தொடர்பு கொள்ள வைக்கக்கூடிய ஆற்றல் உடையது. சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் நீங்கள் விரும்பிய நபரின் பெயரை சேர்த்து நாம் எழுத போகிறோம். ஒரு நாளைக்கு 54 முறை நாம் எழுதணும். ஒரே நாளில் உங்களுக்கு பலன் கிடச்சிருச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். 3 நாள் தொடரணும்னு கிடையாது. ஒரு நல்ல ஒயிட் அன்ரூல்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோட்டில் கூட எழுதலாம். நீங்கள் ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற நோட்டில் கூட நீங்கள் இதை எழுதலாம், தப்பு இல்லை. க்ரீன் அல்லது ப்ளூ கலர் பென்னை இந்த மெத்தட் எழுத பயன்படுத்தணும். பிளாக் அண்ட் ரெட் பயன்படுத்தக்கூடாதுங்க. க்ரீன் அல்லது ப்ளூ இதில் நீங்கள் பென்சில், ஸ்கெட்ச், மார்க்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம், இதை எழுதுறதுக்கு ஏதாவது சிறந்த நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த நேரம் மன அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் தெளிவாகவும் இருக்கீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக ஒரு தனிமையான இடத்த தேர்வு பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் எழுதுகிற அந்த கொஞ்ச நேரம் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் மனம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் உங்கள் ஆழ்மனம் விழித்து கொண்டிருக்கும்.
அப்போ நீங்கள் செய்யும் காரியங்கள் உங்கள் ஆழ் மனதில் எளிதில் பதியும். ஏன்னா உங்களை யாரும் பார்த்துக்கிட்டு இருக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்கள் கவனம் சிதறும். உங்கள் கவனம் சிதறினால் கவனம் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் சக்திகள் பாயும். லா ஆஃப் அட்ராக்ஷன்லே ஒருநிலைப்பட்ட கவனத்துடன் தெளிவான மனநிலையுடன் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். அப்போ தாங்க இந்த மெத்தட் உங்களுக்கு எளிதில் பயன் கொடுக்கும். ஸோ நீங்கள் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களை யாரும் ஒரு 10 நிமிஷம் தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மெத்தடை செய்யும்போது உங்கள் உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அட் ப்ரெசண்ட் ரைட் நவ் நீங்கள் விரும்பிய அந்த நபர் உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஃபோன் வருது அல்லது மெசேஜ் வருது, அதை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை உண்மையாக கொண்டு வரணும். இதில் செயற்கை இருக்கக்கூடாதுங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனநிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற உணர்வு நிலையை தான் நீங்கள் கொண்டு வரணும். அதே உணர்வு நிலையில் தான் இப்போ நாம் பார்க்க போகிறத எழுதணும். சரி, வாங்க நாம் எழுத போகிற அந்த ஏஞ்சல் நம்பரை பார்க்கலாம். இப்போ நாம் டிஸ்பிளேயில் கூட தெரியுது பாருங்கள். 992588 992528 அந்த நேம்னு வர்ற இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட அந்த விரும்பும் நபரின் பெயரை எழுதணும். கரெக்டாக 54 முறை எழுதணுங்க. எழுதி முடித்த உடனே ஃபோன் வந்துட்டா மெசேஜ் வந்துச்சான்ட்டு உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்கக்கூடாது. அதை எழுதி முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக அந்த எழுதி முடித்த நோட்டை எடுத்து பத்திரமா வச்சுட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நாம் பார்த்தது போல் இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தொலைதூரத்தில் இருந்தாலும் மின்னல் வேகத்தில் உங்களை தொடர்பு கொள்வார். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தொடர்பு கொண்டதுக்கு பிறகு நீங்கள் எழுதி வச்சுருக்கிற அந்த பேப்பரை நீங்கள் எரிக்கலாம் அல்லது நீங்களே பத்திரமாக கூட வச்சுருக்கலாம். இல்லை நோட்டில் தான் எழுதுறீங்க அப்படின்னா அதை மட்டும் எடுத்து எரிச்சிடலாம். எரிக்கிறது அப்படிங்கிறது அக்னிக்கு சமர்ப்பணம் செய்வதற்கு சமம். இப்போ நாம் சொன்னது போல் இந்த மெத்தடை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். அனுபவ ரீதியாக உங்களுக்கு பலன் அளிக்கும். அவ்வளோதாங்க இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.